ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள். இந்த பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ இல்லை இராணுவ முகாமையோ ஒரு சிற்றரசையோ குறிப்பதாக சொல்லியிருப்பாங்க. பாளையக்காரர்கள் இவங்களை போலிகார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாரங்களில் சார்ந்த பிரதாபரன் ஆட்சி காலத்தில் காகத்திய அரசில் இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் 1527 இந்த அமைச்சர் அரியநாதரோட உதவியோடு இந்த தமிழகத்தில் இந்த முறையை அறிமுகம் செஞ்சார். பாளையங்கள் பார்த்திங்கன்னா 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டாங்க. இந்த பாளையத்தை என்ன சொன்னாங்கன்னா காவல் காக்கும் கடமை அல்லது அரசு காவல் படிக்காவல் அப்படின்னு சொல்லி இதை அழைச்சாங்க. நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வச்சுக்க பாளையக்காரர்கள் உதவி புரிஞ்சாங்க. இந்த பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையே தனிப்பட்ட உறவு அதோட புரிதல் மதுரை நாயக்கர்களாக இந்த முறை 200 ஆண்டுகளாகவே இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். இந்த பாளையங்களை 2ஆக பிரித்தாங்க. எப்படின்னா இந்த கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. 72 பாளையத்தை. இப்போ கிழக்கில் பார்த்திங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இது எல்லாமே இருந்துச்சு. மேற்கில் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இது எல்லாமே கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி 2ஆக அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வரி வசூலிப்பு அதிகாரம் கம்பெனி ஆட்சிக்கு வழங்கப்படுதல். ஏன் வரி வசூல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆற்காடு நவாப் அப்படிங்கிறவர் இந்த கர்நாடகா போரில் இருந்தபோது இந்த செலவினத்துக்காக கிழக்கினிய கம்பெனிலேருந்து கடன் பெற்றிருந்தார். அந்த கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற இதில் பாளையக்காரங்கள்டேருந்து வரி வசூல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி இருந்தது. இது பார்த்திங்கன்னா 60 தலைமுறைகளாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, அதனால் இவங்களும் வரி வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லி வரி வசூல் செஞ்சாங்க. இதுவே பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் மோதல் போக்கு உருவாகினதுக்கு இதுவே இந்த மாதிரி வரி வசூல் செஞ்சதே காரணம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. படிக்கும்போது லைன் பை லைனாக படிங்க. ஏன்னா டைரக்ட் கொஷினே இல்லை, எல்லா கொஷினுமே இந்த மாதிரி கூற்றும் வரிசைப்படுத்தகமாக கேட்குறாங்க. அடுத்து கர்னல் ஹெரான் பூலிதேவரோட புரட்சி 1755 to 1667. கர்னல் ஹெரான் பார்த்திங்கன்னா தலைமையிலான கம்பெனி படை ஒன்று அமைச்சு எப்போனா மார்ச் 1755 மாபுஸ்கான் ஆற்காட் நவாப்போட சகோதரர் அவர் திருநெல்வேலிக்கு வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து எளிதில் அவர்களது கையில் விழுந்தது. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலிதேவரை அடக்க கர்னல் ஹெரானை பணியமர்த்துகிறாங்க. இந்த மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கிட்ட பூலிதேவர் மிகுந்த செல்வாக்கு ரொம்ப பெற்றிருக்காது. பார்த்திங்கன்னா பீரகிங்களோட தேவையும் துணைக்கள பொருட்கள் மற்றும் படை வீரர்கள் அதோட ஊதியம் உட்பட காரணங்களால் இந்த ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டுட்டு மதுரைக்கு திரும்பிடுறாரு. பார்த்திங்கன்னா கம்பெனி நிர்வாகம் மற்றும் அவரை திரும்ப அனுப்புவது நிரந்தரமாக பணித்தேர் நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவிட்டது. அதுக்கப்புறமா அந்த நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களாக செயல்பட்டு அந்த யாருன்னா 3 பேர் மியானா, முடிமையா, நபியா, கட்டாக் அப்படிங்கிற இந்த 3 பந்தானி அதிகாரிகளை மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகிச்சிடுறாங்க. இந்த ஆற்காட் நவாப் முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்கள் இவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அடுத்து அவர்களோட புலிதேவர் நெருக்கமாக நட்புறவு கொண்டிருக்கிறாரு. புலிதேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரரோட கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்துகிறாரு. சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக மறவர் பாளையக்காரரையும் அவர் ஆதரிக்கிறாரு. இதில் இந்த எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இந்த கூட்டமைப்பில் இணையலை. அதனால் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்கள் ஆதரவை இவங்க பெற்றுடுறாங்க. நெக்ஸ்ட்டு பூலிதேவர் மைசூரோட ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவினை பெறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம்லாம் இணையலை. அதனால் இவர் பிரெஞ்சுக்காரர்கள் அவங்களோட இதெல்லாம் அவங்களோட சேர முயல்றார். இவர் ஏற்கனவே மராத்தியர்களோட கடுமையான மோதலில் ஈடுபட்ட ஹைதர் அலியும் பூலிதேவரோட உதவலை யாருமே. நெக்ஸ்ட்டு களக்காடு போர். நவாப்